அஸ்ட்ரோவேட் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் ரேவதி ராஜேஷ் கண்ணா. ஜூன் மாத பலன் 1/6/2024 ஜூன் மாத பிறப்பு எல்லாருக்கும் எப்படி இருக்க போகுது? மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்க போகுது. இந்த ஜூன் மாத பிறப்பான 1/6/2024 பிறக்கும் போதே பஞ்ச அங்கங்கள் பஞ்சபூதங்கள் எப்படி சப்போர்ட் பண்ணுது பார்க்கலாமா? சரி, அதாவது 1/6/2024 அன்று சனிக்கிழமை, நவமி திதி, பூரட்டாதி நட்சத்திரம், கரசை கரணம், பிரீத்தி யோகம் கூடிய சித்த யோகம் கூடிய நாளில் இந்த ஜூன் மாதம் பிறக்குதுங்க. மிக சிறப்பான அம்சமாக பிறக்குது. இதில் நவ கிரகங்களுடைய ராசியில் எந்த ராசியில் கோச்சாரத்தில் பயணிக்கிறாங்க இந்த 1/6/2024. இந்த மாத பிறப்பு அப்படின்னு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ரிஷபத்தில் லக்னமாக அமையுது. லக்னத்தில் சூரியன், சுக்கிரன், புதன், குரு 4 கிரகங்கள். இதில் குரு பகவான் திக்பலமாகவும், சுக்கிர பகவான் ஆட்சி பலமாகவும், புதன் பகவான் நட்பு பலமாகவும் அமர்ந்திருக்காங்க. இதற்கு 5ஆம் இடமான கன்னியில் கேது பகவானும், அதே போல் 10ஆம் இடமான கும்பத்தில் சனி பகவானும், 11ஆம் இடமான மீனத்தில் ராகு பகவானும் சந்திர பகவானும் பயணிக்கிறாங்க. 12ஆம் இடமான மேஷத்தில் செவ்வாய் பகவான் பயணிக்கிறாருங்க. இந்த பஞ்ச அங்கமும் ப்ளஸ் நவ கிரகங்களுடைய அமைப்பு, இதை என்ன சொல்லுவாங்கன்னா ஒரே கோர்வையில் போத்த முத்துக்கள் போல, அதாவது மாளவிக்க யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஜாதகத்தில் 4 கட்டத்தில் வரிசையாக எல்லா கிரகமும் அடைஞ்சிருக்கு அப்படின்னா மாளவிக்கிய யோகம்னுவாங்க. இந்த ஜூன் மாத பிறப்பப்பவே இந்த கிரக சேர்க்கையில் இருக்கிறதுனால மிக யோகம் மிகுந்த மாதமாக இது அமைச்சு தரப்போகுது. நல்ல ஒரு பொருளாதார உயர்வை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. இது வரைக்கும் இருந்துட்டு இருந்த நஷ்டங்களாக இருக்கட்டும், கஷ்டங்களாக இருக்கட்டும், தடைகளாக இருக்கட்டும், பிரச்சனைகளாக இருக்கட்டும் நீங்க போகுது. ஏன்னா மாத பிறப்பு அப்படின்னு எடுக்கும் போதே சூரியனோட குரு இணைஞ்சிட்டாரு. தனக்காரர்களான குருவும் சுக்கிரனும் இணைஞ்சிட்டாங்க. 2ஆம் அதிபதியான புதன் ராசியிலே லக்னத்திலே உட்கார்ந்துருக்காங்க. தனம் சார்ந்த விஷயங்கள், பொருளாதார சம்பந்தமான பிக்கல் பிடுங்கல்கள் இதெல்லாம் குறைச்சி தரப்போகுது. உடனே நீங்கள் சொல்கிறது கேட்குது, ஜூன் மாதம்னா ஸ்கூல் திறந்துடும், ஃபீஸஸ்லாம் வந்துடும் அப்படின்ட்டு. அப்போது 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த ஜூன் மாத பிறப்பு எப்படி இருக்க போகுது? யாரெல்லாம் நிம்மதியாக பெருமூச்சு விட போகிறாங்க, யாரெல்லாம் கொஞ்சம் எஃபெக்ட் போட்டு இந்த மாதத்தை பயணிக்கணும், யாரெல்லாம் இந்த மாதம் நிறைய பயணங்கள் செல்ல போகிறாங்க, லக்கு யாருக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா வாங்க 12 ராசிக்கான பலன்களை பார்க்க போகலாம். இந்த நியூமராலஜி எண் கணிதம் அப்படின்னு பேசும்போது 6வது எண்ணுக்குரிய கிரகம் சுக்கிர பகவான். அதாவது சிறு பணத்துக்கான காரகன், கலத்தர காரகன், உறவுகளில் அத்தை, மூத்த மகளை சொல்லக்கூடியது. வழிபடக்கூடிய தெய்வங்களில் மகாலட்சுமியும் தனித்து இருக்கக்கூடிய தெய்வத்தை சுட்டி காட்டக்கூடியது இந்த சுக்கிர பகவான். சுக்கிர பகவானுடைய நட்சத்திரங்கள் பார்த்திங்கன்னா பரணி, பூரம், பூராடம். சுக்கிரனுடைய தசா ஆண்டு 20 வருடங்கள். இந்த நவகிரகத்தில் இவ்வளோ அம்சங்கள் கொண்ட சுக்கிர பகவானுடைய எண்ணில் இந்த ஜூன் மாதம் பிறக்குது. இந்த ஜூன் மாதம் நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வாகவும் நிறைந்த செல்வங்களும் வெற்றியும் அமைய வாழ்த்துக்கள். வாங்க 12 ராசிக்காரர்களை பார்க்க போகலாம். 1/6/2024 ஜூன் மாதம் கன்னி ராசி நேயர்கள். கன்னி ராசின்னு சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு கன்னி பெண் கையில் நெல் கதிர்களும், இன்னொரு கையில் தீபமும், ஒரு படகுல ஓட்ட விழுந்த படகுல ஒரு நீரோடையில் பயணிக்கக்கூடிய காட்சியை கொண்ட கன்னிராசி நேயர்கள். இந்த ஜூன் மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது? சிறப்பாக இருக்க போகுதுங்க. ஜாதகரை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றங்களும் வெற்றிகளும், நீண்ட நாளுக்கு அப்புறம் ஒரு நிரந்தர வருமானத்தில் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய வாய்ப்பும், புதிய ஒப்பந்தங்களும், உத்தியோகத்தில் ஒரு மாற்றத்தையும், அதே சமயத்தில் சொந்த தொழிலில் கொஞ்சம் நிதானத்தையும் கையாளக்கூடிய மாதமாக இந்த ஜூன் மாதம் அமைச்சு தரப்போகுது. புத்திர யோகத்தில் இருந்து வந்த தடைகள் நீங்க போகுது. மேலும் இந்த ஜூன் மாத பலன் கன்னிராசிக்கு எப்படி இருக்குது வாங்க விரிவாக பார்க்கலாமா? 1/6/2024 ஜூன் மாதம் கன்னிராசி ஜாதகருக்கு மிக சிறப்பாக இருக்க போதுங்க. ஜாதகர் சொல்லக்கூடிய புதன் பகவானே 9ஆம் இடத்துல அமர்ந்திருக்கார். பாக்கியஸ்தானத்தில் எண்ணிய காரியங்கள் ஈடேற போகுது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் கன்னிராசி நிம்மதியாக இருக்கக்கூடிய மாதமாக இதை அமைச்சு தரப்போகுது. குருவுடைய பார்வையில் கன்னிராசி அமருது.
அதே போல் புத்திர சோகத்தை நிவர்த்தி பண்ணி தரக்கூடிய ராசியும் கன்னிராசி தான். திருமணம் சார்ந்த விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய மாதமாகவும் இது அமைச்சு தரப்போகுது. ஸோ கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தரப்போகுதுங்க. ஐயோ இவ்வளோ நாளாக இந்த பிக்கல் புடுங்கள்லேருந்து எப்படா விடுதலை கிடைக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கன்னிராசிக்கு உத்தியோக மாற்றத்தை ஏற்படுத்தி தரப்போகுது. பொருளாதாரம் அப்படின்னு பேசும்போது பார்த்திங்கன்னா வரவுகள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க போது, அதே நேரத்தில் சேமிப்புகள் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி தரப்போகுது. குடும்பத்தினோர இருந்து வந்த மனஸ்தாபங்கள் நீங்க போகுது. அதாவது என்னதான் ராசியில் கேது பகவான் இருந்து விரக்தி மனப்பான்மையை கொடுத்தாலும் குருவுடைய பார்வையில் இருக்கிறனால கன்னிராசிக்கு வரவுகள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரப்போகுதுங்க. பிள்ளைகள் புத்திர செல்வம் இல்லைன்னு சொல்லி இது கவலைப்பட்டவங்களுக்கு குருவுடைய பார்வை பரிபூர்ணமாக இருக்கிறனால கருத்தரிக்கக்கூடிய மாதமாகவும் இது ஏற்படுத்தி தரப்போகுது. பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்கல அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு இருந்தவங்க, மனஸ்தாபம் இருந்தவங்க பிள்ளைகளோடு ஒன்றி இருக்கக்கூடியது, மீண்டும் தாய்ப்பாசத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி தரப்போகுது. அதே போல் குழந்தைகளுடைய கல்வி அப்படின்னு பேசும்போது பார்த்திங்கன்னா பிள்ளைகள் மிக சிறப்பாக படிக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போது. கன்னிராசியில் இருக்கக்கூடிய வயதானவர்களோட திரும்ப நான் ஒரு கோர்ஸ் படிக்க போகிறேன், ஜோதிடம் படிக்க போகிறேன், ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி சார்ந்த விஷயங்களில் இறங்கக்கூடிய வாய்ப்பையும் ஏற்படுத்தி தரப்போதுங்க. சரி, அடுத்த நிலையாக பார்த்திங்கனாக்கா உத்தியோகம் 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல ஆட்சியாக மூலத்திரிகோணமாக உட்கார்ந்துருக்காங்க. ஸோ நீண்ட நாள் கஷ்டத்தில் இருந்தவங்களுக்கு அந்த கஷ்ட நிவர்த்தி ஏற்படுத்தி தரப்போகுது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் கன்னிராசிக்கு ஒரு பதவி உயர்வு அப்படின்ற ஒரு செய்தி மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க போகுதுங்க. வாழ்க்கை துணையோட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். வாழ்க்கை துணையோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது மேலும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அடுத்த ரீதியாக தொழில் 10ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்ற விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. முதலீடு பணம் சார்ந்த கணக்கு வழக்குகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். நீண்ட தூர பயணங்கள், யாத்திரைகள் இதெல்லாம் உங்களுக்கு அனுகூல வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ ஆரோக்கியம் பேசும்போது கண்டிப்பாக சொல்லணுன்னா முட்டி ஜவ்வு, முதுகுத்தண்டு இது சார்ந்த எலும்புகள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பாக இருக்கும். மேலும் இந்த ஜூன் மாதம் 1/6/2024 மிக சிறப்பான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க விஷ்ணு துர்கையை வழிபாடு பண்ணுறது மிக சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். வெற்றிக்கான எண் பார்த்திங்கனாக்கா 6ஆம் எண், வெற்றிக்கான வண்ணம் ஊதா நிற வண்ணம். மிக சிறப்பான மாதமாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.